அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்க், ரிமார்க், ரிமார்க்கபிள் என்கின்ற 3 வார்த்தைகளில் அடங்கியுள்ள கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் மார்க் என்கின்ற அந்த வார்த்தை குறியீடு என்பதை குறிக்கின்றது. நாம் அதை என்னோடையே தொடர்பு வைத்து பார்த்துக் கொள்கிறோம். அதனை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதற்கு பதிலாக நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்றவற்றில் நமக்கு மார்க் செய்து கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை 3 முறை மார்க் செய்து அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கொள்கிறார்கள். இதே ஒரு சிந்தனை தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன்ஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மதிப்பெண்ணை நம்மளே எப்படி உயர்த்துவது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 2வது வார்த்தை ரிமார்க். பெரும்பான்மையான இந்த வார்த்தை நெகட்டிவாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நாம் வெரி குட், குட் அல்லது எக்ஸலண்ட் என்று சிறு வார்த்தைகளில் முடித்து விடுகிறோம். ஆனால் ஃபெயிலான மாணவனுக்கு, மிகவும் பின்தங்கிய மாணவனுக்கு நிறைய எழுதுகிறோம். அதனால இந்த வார்த்தை பெரும்பான்மையான மக்கள் ரிமார்க் என்றாலே அது நெகட்டிவ் என்று எடுத்து விடுகிறார்கள். அது அப்படி இல்லை. அதே மாதிரி 3வது வார்த்தை ரிமார்க்கபிள் என்றால் தன்னிகரற்றது. எப்போது ஒரு மாணவன் தன்னையே உயர்த்தி கொண்டு நல்ல மதிப்பெண் பெறுகிறானோ அவனுக்கு பாசிட்டிவ் ரிமார்க் கிடைக்கும். அதே நேரத்தில் அவன் ரிமார்க்கபிள், அவன் தன்னிகரற்றவன் என்று அவனை புகழ்வார்கள். வகுப்பிலோ அல்லது பள்ளி அளவிலோ அல்லது மாநிலத்திலோ மாவட்டத்திலோ அவன் முதல் மாணவனாக வரும்போது he is called remarkable. ஆகையால் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை எப்படி உயர்த்தி கொள்வது என்பதை யோசிக்கும் பொழுது, உங்களுடைய அந்த மார்க் உயரும் பொழுது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிமார்க் கிடைக்கும். உங்களை ரிமார்க்கபிள் என்று அழைப்பார்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மறுபதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.